அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவர் பார்வையில் தீயதென செய்தார். அதனாலே அந்த இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, கடவுள் 40 வருஷம் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தாரு. 40 வருஷம் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்ததாலே அவங்க இஸ்ரவேலர்களை என்ன செஞ்சாங்க, அடிமைப்படுத்தினார்கள். பெரும் துன்பம். அப்போ அந்த காலகட்டங்களிலே இஸ்ரவேல் மக்கள் கடவுளை நோக்கி என்ன செய்கிறாங்க, கூக்குரலிட்டார்கள். அப்போது என்ன இருந்துச்சுன்னா, கடவுள் இந்த காலகட்டத்திலே சிம்சோனை பிறக்க வைக்கின்றார். சோராவை சார்ந்தவரும் தான் குலத்தோருமான ஒருவர் மனோபாகு என்ற ஒருவர் இருந்தார். மனோபாகு இருந்தார். அவருடைய மனைவி மலடியாக இருந்தார். ஏன்னா அவருக்கு குழந்தை பிறக்கவில்லை. இருவரும் மனோபாகும் ஒரு மனைவியும் ஆண்டவர் மீது மிகுந்த பற்று உள்ளவர்கள். ஆண்டவருடைய கட்டளையும் நியமனங்களையும் அவருடைய திருச்சிட்டத்தையும் அவருடைய வார்த்தையை மீறி ஒன்றுமே செய்ததில்லை. தேவ சித்தத்தை நிறைவேற்றி கொண்டு வந்தார்கள். ஒரு நாள் கடவுளுடைய தூதர் என்ன செய்றாரு, அவருக்கு தோன்றி, மனோபாகுடைய மனைவிக்கு தோன்றி என்ன சொல்றாரு, நீ மல்லடையா இருப்பதாலே குழந்தை பெறவில்லை. நீ கருவுற்று ஓர் குழந்தையை ஆண்மகனை பெற்றெடுப்பாய் என்று சொல்றார். நீ கருவுற்று ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாய்ன்னு சொல்றார். அதனாலே கவனமாயிரு, நான் சொல்வதை கேட்டு கவனமாயிரு சொல்றார். நீ திராட்சை கொடியிலிருந்து வருகின்ற எந்த பொருளையும், திராட்சை ரசத்தையோ திராட்சை மதுபானத்தையோ அருந்தக்கூடாதுன்னு சொல்றார். இப்படியாக அவர் சபரகத்தை, அதுபோல நீ எந்த ஒரு தீட்டான ஒரு பொருளையும் சாப்பிடக்கூடாது. ஏனெனில் குழந்தை பிறந்த நாள் முதல் அவர் குழந்தைக்கு நாசிராயிருப்பார். நாசிருடைய விதிமுறைகளை பின்பற்றும். நாசிருடைய விதிமுறைகள் என்னன்னா, திராட்சை கொடியிலிருந்து வருகின்ற எந்த ஒரு திராட்சை ரசத்தையோ திராட்சை மதுபானத்தையோ அருந்தவே கூடாது. அதன்படி நாசிருடைய விதிமுறைகள்னா, நாசிரா இருக்கவன், நாசிர்னா அதுக்கு தமிழ் அர்த்தம்னா தேவனுக்கு, கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவனாக இருப்பவன் முடியை என்ன செய்யணும், வெட்டவே கூடாது, தாடியை சிரைக்கவே கூடாது என்று அவன் தேவனுக்கு உரியவன் என்று சொல்லப்படுகின்றான். அதே போல அப்பெண் என்ன செய்கிறாருன்னா, அந்த கடவுளுடைய தூதனை பார்த்து மனோபாகுடைய மனைவி பயப்படுறார். ஏன்னா ஒரு தோட்டம் அச்சத்துக்குரியதாக இருந்தது என்று வேதத்திலே சொல்லப்படுகின்றது. மீண்டுமா அவர் சொல்றாரு, நான் சொல்லுவதெல்லாம் கடைபிடி என்று சொல்லிட்டு போனார். மீண்டும் மனோபாகு என்ன செய்கிறாரு, அவர் மனைவி போயிட்டு மனோபாகிட்ட சொல்கிறாரு, இது போல எனக்கு ஒரு தோன்றினார். அவருடைய உருவம் கடவுளுடைய தூதருடைய உருவம் போல இருந்துச்சு. அவர் சொன்னார், திராட்சை கொடியிலிருந்து வருகின்ற திராட்சை ரசத்தையோ மதுபானத்தையோ அருந்தக்கூடாது, தீட்டான எந்த பொருளையும் உண்ணக்கூடாது, குழந்தை பிறந்த நாள் முதல் நாசிராயிருப்பான், அவனுடைய தலைமுடி நாசிருடைய சட்ட விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று அந்த தேவதூதர் சொன்னார். உடனே மனோபாகு என்ன செய்றார், அவருடைய மனைவியும் இருவரும் ஜெபிக்கின்றார்கள். மீண்டும் அந்த கடவுளுடைய தூதர் கடவுள்கிட்ட ஜெபிக்கிறாங்க. மீண்டும் அந்த கடவுளுடைய தூதர் எங்களுக்கு
எங்களுக்கு தோன்றி அச்செய்தியை விளக்கமாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்கிறார். மீண்டுமா என்ன ஆயிடுச்சுன்னா அவருடைய ஜெபத்தை கடவுள் கேட்கிறாரு. மீண்டுமா தூதன் அவர்களுக்கு மனோபாவுடைய மனைவிக்கு தோன்றினார். உடனே மனோபாவு மனைவிக்கு தோன்றின உடனே, சற்று நேரம் நீங்கள் இங்கே இருங்க, என்னுடைய கணவர் இங்கே அருகில் தான் இருக்கிறாரு, அவரை போய் கூப்பிட்டு வரேன்னு சொல்கிறது. கணவன்கிட்ட ஓடுறான் மனோபாவுடைய மனைவி. கணவன்கிட்ட ஓடி, அன்று எனக்கு தோன்றி ஒரு குழந்தை பிறப்பான் என்று சொன்னார், அந்த அவர் மீண்டுமாய் என்ன செய்கிறாரு, மீண்டுமாய் எனக்கு தோன்றி உள்ளார், அவரை பாருங்கன்னு சொல்கிறார். உடனே மனோபாகவும் அவர் போயிட்டு பார்க்குறாரு. மனோபாகம் அவரை போய் பார்க்குறாரு. மனோபாகம் பார்க்கும்போது அவர்கிட்ட அந்த தூதர்கிட்ட கேட்குறாரு, என் மனைவிக்கு முதல்ல தோன்றியது நீதானா என்று கேட்கிறார். ஆம் என்று சொன்னார். நீர் என்ன சொன்னீர், அது விளக்கமாய் கூறும் என்று. உன் மனைவி மலடியாக இருக்கின்றார், அவர் கருவுற்று ஒரு தேவனுடைய கருணையால் அவர் கருவுற்று ஒரு குழந்தையை பெற்றெடுப்பார். அக்குழந்தையை பெற்றெடுப்பார். அக்குழந்தை பிறந்த கருவுற்ற நாளிலிருந்து உன் மனைவி திராட்சை கொடியிலிருந்து வருகின்ற எந்த சாற்றையோ மதுபானத்தையோ தீட்டான எதையும் உண்ணக்கூடாது என்று அவர் சொல்றார். குழந்தை நாசிராயிருப்பான், அவன் மேலே சவரக்கத்தி படக்கூடாது, தலையிலும் அவன் மேலும் சவரக்கத்தி படக்கூடாது என்று சொல்றார். படக்கூடாது என்று சொல்றார். உடனே கடவுளுடைய தூதரிடம் மனோபாகு என்ன கேட்கிறாருன்னா, உன் பெயர் என்ன என்று கேட்கிறார். உன் பெயர் என்ன, உன் பெயரை சொல்லும், இந்த காரியம் நிறைவேறும் போது உண்மை நாங்கள் என்ன செய்வோம், ஊற்றுவோம், பெருமைப்படுத்துவோம் என்று சொன்னோம். அப்போ அவனுடைய தூதர் சொல்றாரு, கடவுளுடைய தூதர் என் பெயரை ஏன் கேட்கின்றார், அது வியப்புக்குரியது என்று சொல்றார். இப்போ மனோபாகு சொல்றாரு, நீங்கள் கொஞ்ச நேரம் இங்கேயே இருங்க, நாங்கள் போயிட்டு நல்ல ஒரு ஆட்டுக்குட்டியை சமைச்சு கொண்டு நாங்கள் சமைச்சு கொண்டு வந்து கொடுக்குறோம், உணவு சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறோம். நீ ஆட்டுக்குட்டியை சமைச்சு கொண்டு வந்து கொடுத்தாலும் சரி, எந்த உணவு கொடுத்தாலும் சரி, நான் உணவை என்ன செய்வேன், சாப்பிட மாட்டேன் என்று சொல்கிறான். உடனே அந்த தூதர் சொல்கிறாரு, நீ எதையாவது செய்யணும்னு நினைக்கின்றா, நீ என்ன செய்ய, கடவுளுக்கு அதை என்ன செய் என்று சொல்கிறார். கடவுளுக்கு செய் என்று சொல்கிறார். அதே போல் மனோபாகவும் என்ன செய்ய, ஒரு ஆட்டுக்குட்டி சமைச்சு அதுக்கு தேவையான பால் வெண்ணெய்கள் எல்லாம் சமைச்சு கொண்டு வந்து என்ன செஞ்சாரு, பாறை மீது வைத்தார் என்று வேதத்திலே கூறப்படுகிறது. பாறை மீது வைத்தவுடனே நீதி தலைவர்கள், நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 19 வசனம், மனோபாகு ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து உணவுப் படைகளின் பாறை மீது ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்தார். அப்போது மனோபாகும் ஒரு மனைவியும் காணும் வண்ணம் ஆண்டவர் விழிப்பானவற்றை செய்தார். பலிபீடத்திலிருந்து தீப்பிழம்பு தோன்றி மேல் நோக்கி சென்றது. அந்த தீப்பிழம்பில் வானதூதரும் சென்றார் என்று வேதத்திலே, மேல் நோக்கி சென்றார் என்று வேதத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. மனோபாகு நாம் ஆண்டவருடைய தூதர்கள் பேசினோம் என்று அறிந்து கொண்டார். மனோபாகு சொல்றாரு, நாம் கடவுளை நேரில் பார்த்துட்டோம், கடவுள் நம்மை கொல்லாமல் விட மாட்டாரு என்று சொல்றார். கடவுள் நம்மை கொல்லாமல் விட மாட்டாருன்னு சொல்றார். இப்போ மனோபாகுடைய மனைவி என்ன சொல்றாருன்னா, நாம் கடவுளை நேர பார்த்தோம்,
நம்மை கொள்வதாக இருந்தால் நம்மிடமிருந்து உணவு படைகளை அவர் ஏற்றிருக்கவே மாட்டார். நம்மிடம் பேசியிருக்க மாட்டார். நாம் கொடுத்த அந்த உணவையும் அவர் என்ன செய்வார்? ஏற்றிருக்க மாட்டார். அவர் என்ன செய்வார்? அதை வச்சித்து போட்டிருக்க மாட்டார். அது தீங்கு போட்டிருக்க மாட்டார், ஏற்றிருக்க மாட்டார். அதனாலே கடவுள் நம் மீது இறக்கம் கொண்டு தான் என்ன செய்கிறாரு? நம்மகிட்ட பேசுகிறாரு. நம்ம கொடுத்த உணவையும் அவர் உட்கொண்டாரு. அதனாலே கடவுள் நம்மை சாப்பிட மாட்டாரு, கடவுள் நம்மை சாகடிக்க மாட்டாரு என்று சொன்னார். ஆனால் இருவரும் நாம் கடவுளுடைய தூதருடன் தான் பேசணும் என்றும் அவர் கடவுளுடைய தூதருடைய வார்த்தை நிறைவேறும் என்றும் நம்பினார்கள். அதே போல அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு சிம்சோன் என்று பெயரிட்டார்கள். குழந்தையும் வளர்ந்து பெரியவனானான் என்று வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சேராவுக்கும் எசுத்தாவேலுக்கும் இடையில் அவன் இருந்தபோது தேவனுடைய ஆவி அவன் மீது இறங்கியது. தேவனுடைய பரிசுத்த ஆவி அவன் மீது இறங்கியது என்று. அதுக்குப்படியாக சிம்சோன் என்ன செய்யறாரு? திமினாவுக்கு போறாரு. திமினாவில் ஒரு பெலிஸ்திய ஒரு பெண்ணை காண்கின்றார். அந்த பெண் என்ன செய்யறாரு? அந்த பெண் அந்த சிம்சோனுக்கு பிடித்தவளாக இருந்தார். எப்படியாவது அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவர் என்ன செய்யறாரு? தன்னுடைய இல்லத்துக்கு தன்னுடைய தாய் தந்தையிடம் நான் ஒரு பெலிஸ்திய நாட்டுக்கு சென்று திமினாவுக்கு சென்றேன். அந்த திமினாவிலே பெலிஸ்திய நாட்டிலே ஒரு பெண்ணை கண்டேன். அந்த பெண் எனக்கு மிகவும் பிடித்தவளாக இருக்கின்றால் அந்த பெண்ணை எனக்கு மனமுடித்து வையுங்கள் என்று சொல்றார். மனமுடித்து வையுங்கள் என்று சொல்றார். உடனே மனோவாகும் அவருடைய மனைவியும், என்னப்பா நீன்னு இஸ்ரவேல் நம்ம இஸ்ரவேல் நாட்டிலே நம்முடைய குலத்திலே நம்முடைய நாட்டில் இல்லாத பெண்ணா பெலிஸ்திய நாட்டில் இருக்கு. நம்ம நாட்டு பெண்கள் எல்லாம் உன் இனத்தாரிடையே பெண் உனக்கு கிடைக்கவில்லையா? உன் சொந்த பந்தங்களிடையே உன் பெண் கிடைக்கவில்லையா? இல்லை யூத மக்களிடையே உனக்கு ஒரு பெண் கிடைக்கவில்லையா? இல்லை தான் குலத்திலே உனக்கு ஒரு பெண் கிடைக்கவில்லையா? இப்படியே கிடைக்காம கடவுளுக்கு விரோதமான ஒரு செயலை செய்கிறாயே. கடவுளுக்கு விரோதமான செயல். கடவுள் என்ன செய்கிறாரு? வேற்று தெய்வ பெண்களை திருமணம் செய்யாதே என்று சொல்றார். ஆனால் இது கடவுளுடைய திட்டம் என்பதை அவர்கள் அறியாத இருந்தார்கள். மீண்டும் அவர்கள் கடவுளுடைய திட்டம் என்று அறிந்து கொண்டு என்ன செஞ்சாங்க? அவங்க திமினாவுக்கு செல்றாங்க. அப்படி திமினாவுக்கு அவர் செல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, விருத்த சேதனம் செய்யாத ஒரு பெலிஸ்தியரும் ஏன் பெண்ணெடுக்க வேண்டும்? இது கடவுளுடைய திட்டம். ஏன்னா இஸ்ரவேல் மக்களை பார்த்து ஆபிரகாம் சொல்றாரு, என் மக்கள் அனைவரும் விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று சொல்றாங்க. அப்ப 2 பேரும் என்ன செய்யறாங்க? திமினாவுக்கு போறாங்க. திமினாவுக்கு போகும்போது என்ன செய்யறாங்க? போகிற வழியிலே என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சிங்கக்குட்டி, அவங்க 2 பேரும் அப்பா அம்மா முன்னாடி போயிட்டாங்க. சிம்சோன் என்ன செய்ய பின்னாடி வராரு. சிங்கக்குட்டி கர்ச்சித்து கொண்டு அவர் மீது பாய்ந்தது. அவர் என்ன செய்தாரு? சிங்கக்குட்டியை என்ன செய்தாரு? 2ஆக அப்படியே விழுந்து என்ன செய்யறாரு? அந்த இளம் சிங்கக்குட்டியை சிம்சோன் என்ன செய்யறாரு? சிம்சோன் பாய்ந்த உடனே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையோடு என்ன செய்யறாரு? சிம்சோன் மீது இறங்கினார். சிங்கக்குட்டி 2ஆக கிழித்து என்ன செய்யறாரு? போட்டார். இதை என்ன செய்யறாரு? அவருடைய தாய்க்கும் தந்தைக்கும் சொல்லவில்லை. மீண்டும் அவர் என்ன செய்யறாரு? அந்த வீட்டுக்கு போறாரு.
அந்த வீட்டுக்கு போயிட்டு அவரோடு பேசுகிறாரு. அவள் சிம்சோனுக்கு பிடித்தவளாக இருக்கிறார். சிம்சோனையும் அவளுக்கு பிடிச்சிருச்சு, சிம்சோனுக்கும் பிடிச்சிருச்சு. உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, மீண்டுமா என்ன செஞ்சாங்க, பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து மீண்டுமா அவர் என்ன செய்கிறாரு, வீட்டுக்கு வந்து மீண்டுமா தன்னுடைய அந்த பெண்ணை மனைவியை பார்த்து அவர் சொல்கிறார். திமினாவிலிருந்து அந்த மனைவி பார்த்து சொல்கிறாரு. தாய் தந்தையும் அழைச்சிட்டு போகிறாங்க. அப்படி அழைச்சிட்டு போகும்போது என்ன செய்கிறாருன்னா, மறுபடியும் மீண்டுமாய் சிங்கத்தை இரண்டாவது கிழித்த அந்த இடத்துக்கு வந்த உடனே என்ன செய்கிறாரு, சிங்கக்குட்டியை பார்க்கிறார். சிங்கக்குட்டி எலும்பை பார்க்குறார். அந்த சிங்கக்குட்டி எலும்பிலே ஒரு தேன் கூடு இருந்தது. அந்த தேனை அவர் என்ன செய்கிறாரு, தேன் கூட்டில் இருந்த தேனை எடுத்து அருந்தி கொண்டே சாப்பிட்டு சொல்கிறாரு. அதை தன்னுடைய தாய் தந்தைக்கு கொடுக்குறது, அவங்களும் என்ன செய்கிறாங்க, சாப்பிட்டுட்டாங்க. இப்படி அவங்க போய் என்ன செஞ்சாங்க, ஆனால் தன் தாய் தந்தைக்கு நடந்ததை சொல்லவில்லை. ஆனால் பெலிஸ்தியரை தண்டிக்க சிம்சோனை கடவுள் என்ன செய்கிறாரு, பயன்படுத்துகின்றார். இப்படியாக என்ன செய்கிறாரு, அங்கே தன்னுடைய திமினாவுக்கு போய் தன் மனைவி வீட்டுக்கு சென்ற உடனே அங்கே என்ன செய்கிறாரு, சிம்சோன் என்ன செய்கிறாரு, அவங்களுக்கு உணவு விருந்தளிக்கின்றார். சிம்சோன் இது போல யூதருடைய பழக்க வழக்கங்கள். பெண் வீட்டுக்கு சென்ற உடனே அந்த மாப்பிள்ளை வந்து விருந்து கொடுக்கணும். அப்படியாக அவர் செய்வது அவர் வழக்கம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த பெலிஸ்திய நாட்டிலே அவருக்கு தோழனாக இருக்கும்படி, சிம்சோனுக்கு தோழனாக இருக்கும்படி என்ன செய்கிறாங்க, 30 பேரை கொண்டு வராங்க. 30 பேரை கொண்டு வந்து அவர்களுக்கும் என்ன செய்கிறாரு, சிம்சோன் விருந்து கொடுக்கின்றாரு. இப்படியாக விருந்து கொடுக்கும்போது என்ன செய்கிறாருன்னா, அவர் ஒரு விடுகதையை சொல்கிறாரு. அந்த விடுகதையை நீங்கள் சொன்னால் உங்களுக்கு 30 நார் பட்டாடையும் 30 மேலாடையும் உங்களுக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்கிறார். அந்த விடுகதை அப்படின்னா, அந்த விடுகதையை நாங்கள் சொல்கிறோம்னு என்ன செய்கிறாங்க, அந்த 30 பேரும் கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, உண்பவனிடம் உணவு வெளிவந்தது, வலியவனிடமிருந்து இனிது வந்தது என்றார். 3 நாளாகியும் என்ன செய்கிறாங்க, அவர் விடுகதைக்கு விடை சொல்லவில்லை. 7 நாளுக்குள்ளே விடைக்கு என்ன செஞ்சார், விடை கூறணும். அப்படி கூறவில்லை என்றால் அவங்க வந்து விடுகதையை சொல்லாதவங்க வந்து 30 நாற்பட்டாடையும் 30 மேலாடையும் சிம்சோனுக்கு கொடுக்கணும். சிம்சோன்கிட்ட விடுகதை சொல்லிட்டாங்கன்னா சிம்சோன் வந்து 30 நாற்பட்டாடையும் 30 மேலாடையும் சிம்சோன் கொடுக்கணும். அந்த விடுகதைக்கு விடையே கண்டுபிடிக்கவே முடியவே இல்லை. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, விடை கண்டுபிடிக்க முடியாதனால சிம்சோன் இல்லாத நேரத்தில் அவருடைய மனைவி என்ன செய்கிறாங்க, மனைவிட்ட போயிட்டு எங்களுக்கு விருந்து கொடுக்கணும்னு அழைச்சது, விருந்து கொடுக்குறேன்னு எங்களுக்கு அழைச்சி எங்களை கொள்ளையடிக்கிறதுக்கு அழைச்சிங்க. விடுகதைக்கு விடை, உன் கணவனை வந்து விடுகதைக்கு விடையை கேட்டு சொல்லு, இல்லைன்னா நாங்கள் என்ன செய்வோம், உன்னையும் உன்னை தகப்பனையும் குடும்பத்தையும் என்ன செய்வோம், அழிச்சிடுவோம், எரிச்சிடுவோம், கொலை பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, பயமுறுத்துறாங்க. அவளும் பயந்து என்ன செய்கிறா, சிம்சோனோட ஒவ்வொரு நாளாக என்ன செய்கிறா, விடுகதைக்கு விடையை கேட்டு நச்சரித்து கொண்டு இருக்கா, தொந்தரவு பண்ணுறா, அழுகுறா. விடுகதையை விடை எனக்கு கூறவே மாட்டீங்களா, என் மீது அன்பு செலுத்தவே மாட்டீங்களா, என் மீது இரக்கமே இல்லையா, எனக்கு தானே விடுகதையை சொல்கிறீங்க, அவங்கள்ட்ட சொல்கிறீங்க. சிம்சோனை ரொம்ப நச்சரித்ததால் 7 நாளும் அவன் நச்சரித்து தொல்லை பண்ணான். அப்போது விடுகதைக்கு விடையை அவர் சொல்லிட்டார். உண்பவனிடு உணவு வந்தது, வலியவனிடந்து இனிது வந்தது என்றால் அது
சிங்கத்தை குறிக்கின்றது என்று சொல்றார். சிங்கத்தையும் தேனையும், சிங்கத்திலிருந்து தேன் வந்தது என்பதை குறிக்கிறது என்று சொல்றார். உடனே அவள் என்ன செய்கிறாரு, அவள் போயிட்டு தன்னுடைய உறவினர்கிட்ட போயிட்டு உறவினர் வாலிபர்கிட்ட போயிட்டு சொல்கிறான், இதுபோல உண்மையிடம் உணவு வந்தது, வலிமையில் இருந்து வந்தது என்றால் சிங்கத்திடமிருந்து தேன் வந்தது என்று சொன்னான். அப்போ அவங்க கேட்குறாங்க, நீதித்தலைவர்கள் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 7ஆம் நாளில் கதிர் மறையும் முன் அந்நகரின் ஆட்கள் அவரிடம் தேனிலும் இனிதியது, சிங்கத்தினும் வலிதியது என்றார்கள். அவர்களிடம், என் இளம் பசுவை கொண்டு நீங்கள் உழுதிருக்காவிடில் என் விடுகதைக்கு விடை கண்டுபிடித்திருக்க மாட்டீர்கள் என்றார். சொல்றாரு, என் மனைவியை கொண்டு அவளை பயமுறுத்தி அச்சுமுறுத்தி என்னிடம் எப்படியாவது விடை கேட்டு நீங்கள் அறியவில்லை என்றால் என் விடுகதைக்கு விடை நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்கள் என்று சொல்லி என்ன செய்கிறாரு சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்ன செய்கிறாருன்னா, அவர் கடவுளுடைய ஆவி வல்லமையோடு என்ன செய்கிறார், அவர் மீது இறங்குது. அவர் அஸ்கலோனுக்கு சென்று என்ன செய்கிறாரு, அங்குள்ள 30 பேரை கொண்டு அங்கே அவர்களுடைய உடைகளை, நாற்பட்டாடைகளை உரித்து, வேலாடைகளை உரித்து அவர்களுடைய உடைகள்லாம் கயிற்று என்ன செய்கிறாரு, விடுகதைக்கு விடை சொன்ன எல்லாருக்கும் கொடுத்தார் என்று வேதத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்படியாக சிம்சோனுடைய தேவனுடைய பரிசுத்த ஆவி இறங்கி அவரை வலிமையோடு செயல்பட்டது. ஒரு பாட்டு பாடி நம்ம என்ன செய்வோம்.